Welcome back to Virtual Classroom Lectures. This is the series of lectures AD 3301 Data Exploration and Visualization. Today topic is Scaling and Standardizing from 3rd unit. So this is your 3rd unit syllabus. So Scaling and Standardizing. So what do you mean by scaling? In general சொல்லுங்க. Scaling அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it's measurement. ஸோ ஒரு டேட்டா இருக்குது, அதில் நம்ம சிங்கிள் வேரியபிள், அதாவது ஒரே ஒரு ஃபீல்ட் ஆஃப் டேட்டா மட்டும் எடுத்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் கால்ட் யூனிவேரியேட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த யூனிவேரியேட் அனாலிசிஸ்க்குள்ளே தான் இந்த ஸ்கேலிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஒரு சிங்கிள் ஃபீல்டு சிங்கிள் வேரியபிள்குள்ளே இருக்க டேட்டாஸில் ஸ்கேலிங் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த டேட்டா வந்து சிங்கிள் வேரியபிளாக இருந்தாலும் நம்ம மல்டிவேரியேட் அனாலிசிஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோன்னா, ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஆர் கம்பேரிட்டிவ்லி நம்ம ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிவேரியேட் அனாலிசிஸில் நம்ம ஒரே வேரியபிள்குள்ளே இருக்க டேட்டாஸை மட்டும் கம்பேர் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம். மல்டிவேரியேட் அனாலிசிஸில் மோர் தென் ஒன் வேரியபிள்ஸை கம்பேரிட்டிவ்லி ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த டேட்டாவை ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்ணணுமே, ப்ரீ ப்ராசஸிங் பண்ணால் தான் அனாலிசிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரீ ப்ராசஸிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டேட்டாஸ் டேட்டா கலெக்ஷனை ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது, ஆர் இன்வேலிட் வேல்யூஸ் இருக்குது, அவுட்லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சா தான் அந்த டேட்டாவிலேருந்து அனாலிசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ப்ரீ ப்ராசஸிங். அந்த மாதிரி சிங்கிள் வேரியபிளாக இருந்தாலும் அந்த டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் ஒரு கரெக்டான டேட்டாஸ்க்கு செட்டுக்கு. அப்போ தான் அதை வச்சு நம்மளால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம ஸ்கேலிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதில் இங்கே என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மின்மேக்ஸ் ஸ்கேலிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ மெத்தட். ஸோ ஸ்கேலிங் மின்மேக்ஸ் ஸ்கேலிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ஸ்கேல்டு, அதாவது ஸ்கேல்டு வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மின் எக்ஸ் டிவைடட் பை மேக்ஸ் மைனஸ் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மினிமம் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒரு டேட்டா செட்டில் மினிமம் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன, மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன, எக்ஸ் பார் என்ன, எக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஒரு டேட்டா செட் இருக்குன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ இஸ் கால்ட் எக்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ டேட்டா செட். அந்த டேட்டா செட்டில் மினிமம் வேல்யூ இஸ் அ மினிமம் ஆஃப் எக்ஸ், மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ, அண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ இந்த டேட்டா செட். இதை எடுத்து நீங்கள் இந்த கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல்டு வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஸோ 0 to 1 தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸ்க்குள்ளே ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும், இட்ஸ் ஒரு அண்டர் த சிங்கிள் கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னு நம்ம அசம்ப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டேட்டாவில் ஸ்கேலிங் பண்ணுறணும் அப்படின்னா அதில் மின்மேக்ஸ் ஸ்கேலிங் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். மின்மேக்ஸ் ஸ்கேலிங் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இசட் ஸ்கோர் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இட்ஸ் மின்மேக்ஸ் ஸ்கேலிங், இட்ஸ் கால்டு நார்மலைசேஷன். இசட் ஸ்கோர் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்டாண்டர்டைசேஷன். இது மீன் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் வேல்யூஸை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இசட் ஸ்கோர் ஸ்டாண்டர்டைசேஷன். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மீன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். உங்களுக்கு தெரியும் ஒரு வேல்யூஸில் எப்படி மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம், அது வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இசட் ஸ்கோர் வேல்யூ
ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோபஸ்ட் ஸ்கேலிங். ஸோ இட்ஸ் அகெயின் கம்ஸ் அண்டர் த ஸ்கேலிங் டெக்னாலஜி. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியன் வேல்யூயும் ஐக்யூஆர் வேல்யூவும் எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம ரோபஸ்ட் ஸ்கேலிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்னென்னா எக்ஸ் மைனஸ் மீடியன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஐக்யூஆர் ஆஃப் எக்ஸ். மீடியன் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கோம். அண்ட் ஐக்யூஆர் வேல்யூஸ் எப்படி இன்டர்குவார்டல் ரேஞ்ச் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறதும் அதுக்கான ஃபார்முலாஸ் என்னங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கோம். ஃபார் டீட்டெயில் நீங்கள் அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோபஸ்ட் ஸ்கேலிங் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ ஐக்யூஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டைல் வேல்யூ வச்சு இருக்கும். 25%, 70%, 50 and 75% வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேயே உங்களுக்கு நிறையா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, அண்ட் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ லாக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம். லாகரிதம் வேல்யூ எடுத்தும் நம்மளால் அதோட வேல்யூஸை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண முடியும். ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். நீங்கள் வந்து லாக் வேல்யூஸ் வச்சும் பண்ண முடியும். பட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஒரு வேல்யூ எடுத்து அதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வேல்யூஸ் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ சிம்ப்ளிஃபைடாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து பாக்ஸ்காஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா லாக் வேல்யூஸ், ஸ்கொயர் ரூட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி கேசஸ் எடுத்து பண்ணுவோம். அது வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா. என்ன ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன மெத்தட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா மெத்தடுமே ஸ்கேலிங் பண்ணுறதுக்கான மெத்தட். இதில் நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா அண்ட் என்ன ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி டெசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டைசிங் அப்படிங்கிறது இட்ஸ் அகெயின் கால்ட் அஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கேலிங். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் கலர் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங். ஓகே. ஸோ இதில் மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டைசிங் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல நார்மலைசேஷன் அப்படிங்கிறது மின்மேக்ஸ் வேல்யூஸ் வச்சு பண்ணுறது. ஸ்டாண்டர்டைசிங் அப்படிங்கிறது இசட் ஸ்கோர் வேல்யூஸ் வச்சு நம்ம பண்ணுறது ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ மீன் வேல்யூஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அண்ட் இசட் ஸ்கோர் வேல்யூஸை வச்சு நம்ம வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணலாம். அகெயின் இது வந்து இந்த இசட் ஸ்கோரில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது சேம் கான்செப்ட். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மீன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்டேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இசட் அப்படிங்கிறது ஃபைனல் இசட் ஸ்கோர் வேல்யூ, எக்ஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த வேரியபிள் அந்த டேட்டா செட்டு. மீன் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு தெரியும், மீன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இசட் வேல்யூஸ் மீன் வந்து எப்படி இருக்குன்னா 0 to 1 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இசட் ஸ்கோர் எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஹவு மெனி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் வந்து அந்த அப்சர்வேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டா செட்டில் எவ்வளோ மீன் வேல்யூஸ் இருக்குது அந்த மாதிரி நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கோரில் வந்து பார்த்திங்கன்னா இசட் ஸ்கோரில் பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. இசட் ஸ்கோர் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது மீன் வேல்யூவை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா மீன் வேல்யூவை விட பிலோ வேல்யூஸாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. ஸோ ஒரு டேட்டா செட் எடுக்கிறோன்னா அதோட ஆவரேஜ் இதுதான் வேல்யூ அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடுவோம். அந்த ஆவரேஜை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ் இசட் ஸ்கோராக இருக்கும், கம்மியாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் இசட் ஸ்கோராக இருக்கும். ஸோ இந்த இசட் ஸ்கோர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறதுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு சாம்பிள் கோட் கொடுத்துருக்கேன். அதாவது பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா செட்டு ஸ்கோர் வந்து எடுத்திருக்கேன் அரேயில். இதோட மீன் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுது. தென் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இசட் ஸ்கோரோட வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். தென் பிரிண்ட் பண்ணுது என்னது ஒரிஜினல் ஸ்கோர் என்ன, மீன் வேல்யூ என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ என்ன, இசட் ஸ்கோர் வேல்யூ என்ன. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம வந்து இப்போ சொன்னோம் ஸ்கேலிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். இதோட அவுட்புட் பாருங்கள். என்னது ஒரிஜினல் ஸ்கோர் கொடுத்துருக்கேன் 75, 89, 92, 78, 85 அப்படிங்கிற இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ இதோட மீன் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 இதுதான் ஆவரேஜாக அவங்க எடுத்திருக்க வேல்யூ. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது 6. நெக்ஸ்ட்டு இசட் ஸ்கோர் வேல்யூஸ் பாருங்கள். -1 பாயிண்ட் இருக்குது, 0.8, 1.2 மைனஸ் இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது.
ஓகே, ஸோ இதை வச்சு நம்மளால் இசட் ஸ்கோர் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட்டை இங்கே கொஞ்சம் கிளியராக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம ஸ்கேலிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருக்கோம். இட்ஸ் ஃபுல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக மேனுவலாக பண்ணணுன்னா ஏதாவது ஒரு டேட்டா செட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஆர் பைத்தான் கோடிங் வச்சு பண்ணும்பொழுது இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Join us with virtual classroom lectures for easy learning.